நலம் வளம் ஆரோக்கியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது கதை நேரம். தெனாலிராமன் கதைகள். கதை 2. அரசியின் கொட்டாவி. திருமலாம்பாள் என்ற அம்மையார் கிருஷ்ணதேவராயரின் துணைவியருள் ஒருவர். அவர் அடிக்கடி கொட்டாவி விட்டு கொண்டே இருப்பார். அது பழக்கமாகிவிட்டது. ஆனால் அரசருக்கோ அது பிடிக்கவில்லை. அன்றிரவு அரசர் ஆசையோடு நெருங்கிச் சென்றபோது அவள் கொட்டாவி விட்டு கொண்டே இருந்தாள். அப்பொழுது அவள் முகத்தை பார்க்கவே மன்னருக்கு பிடிக்கவில்லை. அன்றிலிருந்து அவள் இருக்கும் பக்கம் செல்வதையே மன்னர் தவிர்த்து வந்தார். அம்மையாருக்கு இது மிகுந்த மனவேதனையை தந்தது. வருத்தத்துடன் இருந்த அம்மையாரை பார்த்த தெனாலிராமன் என்ன நடந்தது என்று விசாரித்தார். அம்மையாரோ, நான் கொட்டாவி விடுவது பிடிக்காமல் எனது இருப்பிடத்திற்கு மன்னர் வருவதை நிறுத்திவிட்டார். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று வருந்தினாள். தெனாலிராமன் இப்பிரச்சனை தீர்ப்பதாக அம்மையாருக்கு வாக்குறுதி கொடுத்தார். ஒரு நாள் அரசு அதிகாரிகள் சிலர் அரசரை காண வந்தனர். அப்பொழுது தெனாலிராமனும் அரசனுடன் இருந்தான். அந்த அதிகாரிகள் நாட்டில் பயிர் வளத்தை எப்படி மேம்படுத்துவது என்பது பற்றி அரசருடன் விவாதித்து கொண்டிருந்தனர். தெனாலிராமனோ அவர்களது பேச்சினுள் புகுந்து, பயிர் நன்றாக வளர வேண்டுமானால் யாரும் கொட்டாவி விடக்கூடாது என்றான். தெனாலிராமனோ, விடாமல் விவசாயம் செய்பவர்கள் யாரும் வாழ்நாள் முழுவதும் கொட்டாவி விடவே கூடாது, அப்பொழுதுதான் பயிர் நன்றாக வளரும் என்றான். மன்னருக்கு கோபம் வந்து விட்டது. ராமா, இது என்ன வினோதம்? விவசாயத்திற்காக வாழ்நாள் முழுவதும் கொட்டாவிடாமல் இருக்க முடியுமா என்றார். வேறென்ன மன்னா, உங்கள் முன்னால் கொட்டாவி விடும்பொழுது உங்களுக்கு கோபம் வருவதைப் போல் பயிர்கள் முன்னால் கொட்டாவி விட்டால் பயிர்களெல்லாம் கோபித்து கொள்ளாதா? கேவலம் கொட்டாவியால் ஒரு வாழ்க்கை நாசமாக வேண்டுமா என்று கூறிவிட்டு மன்னரை ஓரக்கண்ணால் பார்த்தார் தெனாலிராமன். மன்னருக்கு தெனாலிராமன் சூசகமான என்ன சொன்னார் என்று புரிந்து போனது. அப்பொழுதே கேவலமாக கொட்டாவி விட்ட தன் மனைவியை கோபித்து கொண்டேனே என்று வருந்தினார். தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் தகுந்த நேரத்தில் அதை புரிய வைத்தான் என்பதையும் எண்ணி அரசர் மகிழ்ந்தார். பின்னர் மகிழ்ச்சியில் திளைத்த அம்மையாரும் மன்னரும் சேர்ந்து தெனாலிராமனுக்கு பரிசுகள் பல அளித்து மகிழ்ந்தார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.